அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல கோல்டு வார்னு ஒன்று நடந்துகிட்டு இருந்ததுல அந்த காலகட்டத்துக்கு பிறகு எப்படியோ ரெண்டு நாடு ஒன்று சேர்ந்தது. அவர்கள் ஒன்று சேர்ந்ததுக்கான ஒரு அடையாளமா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் புதுசா ஏதாவது பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை, எங்க ஸ்பேஸ்லயே ஒரு ஸ்டேஷனை போட்டாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சாட்டா ISS அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவோட ரஷ்யாவோட கூட்டமைப்பினால உருவாக்கப்பட்டது. அந்த கோல்டு வார் யுத்தத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. எதுக்காக உருவாக்குனாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டா மெடிசின்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்பேஸ்ல வேற ஏதாவது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பல காரணங்களுக்காக ஸ்பேஸ்ல ஒரு ஸ்டேஷனை போட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதெல்லாம் பண்ணி பல கணக்கான வருஷங்கள் ஆகி போச்சு. ஆனா இப்பயுமே அமெரிக்க வான்வெளி வீரர்களும் விண்வெளி வீரர்களும் ரஷ்ய விண்வெளி வீரர்களும் ஒன்னா ஒரே ஸ்டேஷன்ல ஒண்ணா பழகிக்கிட்டு இந்த நொடி வரைக்கும் மேல வானத்துல ஒரு ஸ்டேஷன்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? இப்பயும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு காலத்துக்கு ஒத்துமையா இருக்க முடியும்? கீழே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல யுத்தம் நடந்தா மேல அவங்களுக்கு நடுவுல சண்டை வருமா? இல்ல ஒண்ணா குடும்பம் குட்டியா இருப்பாங்களா? இதத்தான் ISSன்னு ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பத்தி நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இந்த அமெரிக்க ரஷ்ய விண்வெளி வீரர்களை இங்க இருந்து ஸ்பேஸுக்கு விண்வெளிக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ராக்கெட்டோட பேரு சொயாஸ் ராக்கெட்ஸ். அதுதான் விண்வெளி வீரர்களையும் சரி அவர்களுக்கு தேவையான சரக்குகளையும் சரி பூமியில இருந்து வானத்தை நோக்கி எடுத்துட்டு போகக்கூடியது. இப்ப நடப்புக்கு வரோம். அந்த மாதிரி ஒரு ராக்கெட்ல தான் ஒரு அமெரிக்க பொண்ணு, நம்ம படத்தோட ஹீரோயின், கூடவே ஒருத்தன், அவனும் ஒரு அமெரிக்கன் தான். ரெண்டு அமெரிக்கர்கள் இந்த மாதிரி ஒரு ஏவுகணையில தான், ஒரு ராக்கெட்ல தான் மேல வராங்க. கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்குது பாருங்க. ஒரு வழியா விண்வெளி பக்கம் வரும்போது அவங்க புவி ஈர்ப்பு விசையே இல்லாம அப்படியே மிதக்கிறத உணர்வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கிறான்னு கூட இருக்கிறவங்க கேட்கிறேன். அவன் சீனியர், இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சு விண்வெளிக்கு வந்துட்டல்ல, இப்பதான் நீ ஒரு விண்வெளி வீராங்கன்னு சொல்லிக்க முடியும்ன்றாரு அவரு சீனியர். அப்புறம் இப்போ நமக்கு அந்த வான்வெளியில இருக்கிற அந்த ஸ்டேஷனை, ISS அப்படிங்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ரஷ்ய டீமோட கேப்டன் உங்களை வரவேற்கிறோன்னு வரவேற்கிறார். வாய்ஸ் மட்டும் ரஷ்ய மொழியில இவங்களுக்கு கேக்குது. நம்ம சீனியருக்கு ரஷ்ய மொழி வரும், ஏன்னா ரொம்ப காலமா இங்க இருந்திருக்கிறாரு, போயிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு இல்லையா? ரஷ்ய மொழி அவருக்கு அத்துப்படி. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் அரைகுறையா ரஷ்ய மொழி கத்துக்கிறாங்க. நம்ம சீனியருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் போல, பொண்டாட்டி கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணு தான் பாசமா இருக்கலாம். மூத்த பொண்ணு டீனேஜ் பொண்ணு, அம்மா பேச்ச பேட்டுக்கிட்டு ஆடுறா, என்ன பெருசா கண்டுக்கிறது இல்லைன்னு சீனியர் கம்ப்ளைண்ட். அவங்கள ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லுவாப்ல. அப்புறம் கதவை திறந்தா ஸ்பேஸ் ஷிப்புக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இங்க ஒரு 4 வீரர்கள் இருக்கிறாங்க. அதுல அந்த தாடி வச்சால நீங்க பாத்திருப்பீங்க, கேம் ஆஃப் த்ரோன்ல பயங்கரமான ஒரு வில்லனா வந்திருப்பாப்ல, அவர் ஒரு ரஷ்யர். அப்புறம் ஒரு லேடி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் ஒரு ரஷ்ய லேடி தான். இவங்களை கட்டி அணைச்சு வரவேற்கிறாங்க. அப்புறம் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க தாடியோட, அவரு ரஷ்ய கேப்டன். அப்புறம் உருவத்திலையும் சரி உத்வேகத்திலையும் சரி கொஞ்சம் சுமாரா மீசியோட ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் அமெரிக்க கேப்டன். இவங்க ரெண்டு பேரு ஸ்பேஸ் ஷிப்புக்கு வரலன்னா இருந்த 4 பேர்ல 3 பேர் ரஷ்யர்கள், ஒரே ஒரு ஆள் தான் நம்ம அமெரிக்க கேப்டன் மட்டும் தான் இங்க இருந்திருப்பார். இப்போ இவங்க 2 பேர் வந்ததுனால இப்போ ரஷ்யர்கள் 3 பேரு, அமெரிக்கர்கள் 3 பேரு, ஆக மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அந்த ரஷ்ய பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட நல்லபடியா பேசுறா, பழகுறா, இருக்கிறங்க மிஷின்ஸை பத்தி எல்லாம் என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ரஷ்ய மொழியில இது ரொம்ப முக்கியங்கிற வார்த்தையை அதை தப்பா சொல்லுவா போல நம்ம ஹீரோயின். அதை கரெக்ட் பண்றா. முக்கியங்கிறதுக்கு ரஷ்யால என்னன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம அமெரிக்க கேப்டன் வராரு, ரஷ்ய பொண்ணு கூட உரண்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பேசுறத பழகிறத வச்சு பார்த்தா உடனே நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டா 2 பேரும் காதல் ஜோடி லவ் பண்றாங்கன்ட்டு. அமெரிக்க கேப்டனும் ரஷ்ய பொண்ணும் லவ் பண்றாங்க. நல்லா இருக்குல்ல இது? அப்புறம் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிற, பூமியில இருக்கிறவன் சொந்த பந்தம் நண்பர்கள் யார் கூடயாவது பேசலாம்னு கேட்டா அதெல்லாம் அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. யாரு? அந்த அம்மா சொல்லுது நம்ம ஹீரோயின். அதெல்லாம் யாரையும் மிஸ் பண்ணல, யாரையும் பேசணும்னு விரும்பலங்கிறா. அப்புறம் இங்க ஊன்னு ஒரு சவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு ஹம் சவுண்ட். அந்த சவுண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால ஸ்டேஷன்ல இருக்க முடியும். ஸ்டேஷன்ல ஆக்சிடென்ட் இருக்குன்னு அர்த்தம். எப்ப இது நிக்குதோ அப்ப நாம செத்துருவோம். இதை நீ அடிக்கடி கவனிச்சிட்டு இருக்கணும்னு ஒரு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறார். அப்புறம் இங்க சில டிராயர்ஸ் உண்டு. அமெரிக்கர்களோட டிராயர்ஸை ஓபன் பண்றதுக்கு அமெரிக்கர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சாவி உண்டு. ரஷ்யர்களோட டிராயர்களை ஓபன் பண்றதுக்கு ரஷ்யர்களுக்கிட்ட ஒரு சாவி உண்டு. அந்தந்த சாவியை வச்சு தான் அந்தந்த டிராயரை ஓபன் பண்ண முடியும். நம்ம ஹீரோயின் ஒரு மெடிசன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்றவன். புவி ஈர்ப்பு விசையே இல்லாத அந்த இடத்துல எலிகளை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு 4-5 எலிகளை அவளுக்குன்னு இருக்கிற அந்த பெட்டியில போட்டு ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம தாடிக்காரர் வர, நம்ம ஹீரோயின் அமெரிக்க சயின்டிஸ்ட், தாடிக்காரரோ ரஷ்ய சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு, எலிகளை வச்செல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, கடைசியில ரொம்ப கஷ்டங்கிறாப்ல. கஷ்டம்னா என்ன அர்த்தம் இவ கேப்பா. எலிகள் செத்துரும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பேச்சே சரியில்லை, ஆரம்பத்திலே நெகட்டிவா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ரிட்டர்ன் கிளம்பிடுறா. எலிகள்லாம் பாருங்க புவி ஈர்ப்பு விசை இல்லாம அந்த இடத்துல எப்படி தொங்கிக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அப்புறம் நம்ம ரஷ்ய கேப்டனும் இதுக்கு முன்னாடி ராணுவத்துல வேலை பார்த்தவர் போல தெரியுது. நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு ஜம்முன்னு ஜாகிங் போய்கிட்டு இருக்கிறார். ட்ரெட்மில் பாருங்க அந்த இடத்துல இப்படி தொங்கிக்கிட்டு இருக்குன்ட்டு. இவர் சைடு வேலை தான் ஓடிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம சீனியரை காட்டுறாங்க. சீனியர் ஒரு பிசிசிஸ்ட், அது சம்பந்தமான வேலையோ பார்த்துட்டு இருக்கிறார். ரஷ்ய கேப்டன்
கேப்டன் தான் ஜாலியா ஓடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் புதுசா அவங்க வந்திருக்காங்க, நிறைய சரக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்களா, அதை கொண்டாடுற விதமா அன்னைக்கு ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க, சரக்கு அடிக்கலாங்கிறாங்க. அவகிட்ட கொடுத்ததும் அவ பூமியில பழக்க தோஷத்துல என்ன பண்ணுவாங்க, டப்புனு பாட்டில ஓபன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பாட்டில ஓபன் பண்றா. ஆனா புவி ஈர்ப்பு விசை இல்லைங்கிறதுனால பாட்டில இருந்து அந்த லிக்விட் எல்லாம் சரக்கெல்லாம் அப்படியே மேல அந்தரத்துல மிதக்க ஆரம்பிக்குது. அதை அப்படியே லபக்குன்னு எப்படி கவுறாங்கன்னு பாருங்க. கீழே சிந்ததுக்குள்ள எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிடுறாங்க. இவ இப்படி பண்ணுவான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யாராவது வரும்போது இப்படி பண்ணுவாங்க. அதை இவங்களுக்கு தெரிஞ்சு அதை என்ஜாய் பண்றாங்க. ஜாலியா ஒருத்தர் பேசிக்கிட்டு குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டேஷனோட முகப்பு பகுதிக்கு அவளை கூட்டிட்டு போய் பூமியை பாருன்னு காட்டுறாங்க. பூமி பார்த்தா அப்படியே பிரமிப்பா அழகா நல்ல அருமையா இருக்குது. அதையெல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸோட பேசுவான்னு பார்த்தா அவ ஏதோ மரம் மாதிரி பேசிட்டு இருக்கிறா. இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட இல்ல, ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபீல் பண்ணி தான் பாக்குறேங்கிறா நம்ம ஹீரோயின். ஆனா அதை தான் இவங்க யாரும் நம்புறாப்புல தெரியல. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி படுக்கணும். நம்ம ஊர்ல தான் படுக்க ஹரிசாண்டலா இருக்கும், படுக்க வசத்துல இருக்கும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிக்கிறாப்புல தான் இருக்குது வெட்டிக்கல. அதுவும் பாருங்க சுத்தி கவர் போட்டுட்டு உள்ள படுக்கிறதுக்கு இவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நின்னுகிட்டு இருக்கிறாப்புல தெரியுது. ஆனா அவ படுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. படுக்க அந்த தூக்கமே வரமாட்டேங்குது. அப்போ அந்த ரஷ்ய பொண்ணு வந்து அங்கங்க 4 கிளிப்ப மாட்டி டைட்டா இறுக்கி பிடிக்கிறாப்ல பண்ணி இப்போ படுக்க முயற்சி பண்ணி கொஞ்சம் தூக்கம் வரும்னு. முதல் நாள் தூக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், முயற்சி பண்ணி பாருன்னு ஒரு அட்வைஸை போட்டு போறாங்க. ஏதோ அப்படி இப்படின்னு புளிச்சுக்கிட்டு இருக்கிறா இவ. எதுக்க பார்த்தா ஒரு பய நல்ல கண்ணை பெப்பரப்பான்னு விரிச்சு வச்சுக்கிட்டு அந்தரத்துல மேந்துகிட்டே எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறான்னு பாருங்க. அப்புறம் இவங்களும் படுத்துறாங்க. காலையில எந்திரிச்சு ஒரு பிரஷை போட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியில வராங்க. எப்படி போச்சுன்னு நம்ம அமெரிக்க கேப்டன் கேப்பாப்ல. ஏதோ போச்சுங்கிறா. முதல் நாள் அப்படித்தான் இருக்குங்கிறாரு அவரும். ரொம்ப ஆர்வமா தன்னோட எலிகளை பாக்குறதுக்காக வரா. பார்த்தா எலிகள் எல்லாம் சாக கிடக்குது. ஒன்னு கடிச்சுக்கிச்சு போல. சே இப்படி போயிடுச்சேன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த எலிகளை இந்த மாதிரி பண்ணது எலிகள் அதுகளுக்குள்ள சண்டை போட்டு பண்ணிக்கிச்சா இல்ல நம்ம ரஷ்ய சயின்டிஸ்ட் ஏதாவது இடக்க மடக்கா பண்ணிட்டாரா அப்படின்னு தெரியல. இவளுக்கும் லைட்டா சந்தேகம் உண்டு. அதனால கூட இருக்கிறவர்கிட்ட விசாரிக்கிறார். அடிக்கடி நம்ம எலிகளை பார்த்தியா வச்சியான்னு. இல்ல ஏன் கேட்கறேன்னு கேட்டா எல்லா எலிகளும் சாக கிடக்குது ஐயோ பாவம்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறா. அப்புறம் மறுபடியும் பூமியை பார்ப்போமேனு மேல் பக்கம் உச்சிக்கு போய் பூமியில பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பூமியில அங்கங்க ஏதோ வெளிச்சம் பளிச்சுன்னு வருது. அதை பார்த்துட்டு ஏதாவது எரிமலை வெடிச்சு குழம்பு வெளியில வருதா என்ன, கைஸ் ஓடியாந்து பாருங்கன்னு சொன்னதும் எல்லாருமே மேல வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க பூம் பூம் பூம்னு வெடிக்குது. என்னன்னு எல்லாரும் பதறாங்க. ஏதோ தப்பா இருக்கு, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் ஆபத்துன்னு கீழே விருட்டுன்னு இறங்கி வராங்க. மேல மூடிட்டு கீழே டப்படம்னு இறங்கி வந்தாச்சு. இறங்கி வந்துட்டு பூமியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு பக்கம் ரஷ்ய கேப்டன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு பக்கம் அமெரிக்க கேப்டன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். இதுக்கு இடையில நிலைமையோட தீவிரம் புரியாம நம்ம ரஷ்ய பொண்ணும் ரஷ்ய சயின்டிஸ்ட் கிட்ட மச்சான் யாருக்கு தெரியாம ஒரு சரக்கு பாட்டில ஒளி வச்சிருக்கேன், நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம் என்ன அப்படின்னு கேட்க ரஷ்ய சயின்டிஸ்ட் ரொம்ப சந்தோஷமா ஓகே மச்சிங்கிறாப்ல. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். உயிருக்கு உயிரான நண்பர்கள் தான், காதலர்கள் இல்ல. ஏன்னா அந்த அம்மா காதலிக்கிறது நம்ம அமெரிக்க கேப்டன். இந்த பக்கம் 2 கேப்டன்களும் முயற்சி பண்ணும்போது அமெரிக்க கேப்டனுக்கு ஒரு அப்டேட் வருது. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப நான் சொல்ல போறது ஹைலி கிளாசிஃபைடு, பிரைவேட்டா வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வருது. அப்புறம் பார்த்தா பூமியில என்ன நடக்குது நம்ம பையன் கேட்டிருப்பான். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் யுத்தம் நடக்குது, போட்டி ஏவுகணைகள் வந்துகிட்டு இருக்குது. எப்படியாவது நீ இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்டேஷனை ISSங்கிற இந்த வானவியல் நிலையத்தை எப்பாடுபட்டாவது கையகப்படுத்தணும். அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு கீழே இந்த ஸ்டேஷன் இருக்கணும், அதை எப்படியாவது நிறைவேற்று அப்படின்னு ஆர்டர் வருது. அட் ஆல் மீன்ஸ் நெசசரி அப்படின்னா என்ன அர்த்தம், யாரை வேணாலும் கொல்லு, ஆனா ஸ்டேஷன் அமெரிக்க கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கணும்ன்றது உத்தரவு. அதே மாதிரி அந்த பக்கத்துல ரஷ்ய கேப்டனுக்கும் அதே ஸ்டேஷனை ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும், என்ன வேணாலும் பண்ணு, யாரை வேறாம் கொல்லுன்னு அங்கிட்டு உத்தரவு வந்திருக்கு போல. என்னையே அப்படி சொல்றீங்கன்னு நம்மளால பதிலுக்கு மெசேஜ் போடுவார். ஆனா அந்த மெசேஜ் போறதுக்குள்ள இங்க ஏதோ பவர் பிளக்சுவேஷன் ஏதோ ஆகுது. பூலோகத்தோட இருக்கிற அந்த கனெக்ஷனு துண்டாய் போயிடுது. இவங்களால மறுபடியும் பூலோகத்தோட பூமியோட இன்டராக்ட் பண்ணவே முடியல, தொடர்பு கொள்ளவே முடியல. என்ன ஏதுன்னு கேட்டா அமெரிக்க கேப்டன் அது இதுன்னு சொல்லி லைட்டா மழுப்ப பாக்குறாரு. ஆனா கூட இருக்கிற நம்ம சீனியர் கொஞ்சம் விவரம். இதெல்லாம் எரிமலை வெடிப்பு மாதிரி தெரியல, ஏதோ யுத்தம் நடக்கிறாப்ல தெரியுது. என்னாச்சு, நம்ம அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் யுத்தமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவன் கேட்கறான். டேய் மெதுவா பேசுறாங்கிறாரு கேப்டன். ஒரு கால் இந்த மாதிரி யுத்தமா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருப்பாங்களே அப்படின்னு அதையும் கரெக்டா கெஸ் பண்ணி கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கிடங்குன்னு சொல்லி லைட்டா சமாளிக்கிறார். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறா. அதே மாதிரி அந்த பக்கமும் ரஷ்ய கேப்டனுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது. அவரும் என்ன தெரியாம முழிக்கிறார். கூட இருக்கிற நம்ம சயின்டிஸ்டும் முழிக்கிறாப்ல. நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் அரகரையா தான் புரியுது. இங்க இருந்து அமெரிக்க கேப்டன் ரஷ்ய கேப்டனை பார்த்து ஒன்னும் பிரச்சனை இல்லையே கேட்க ரஷ்ய கேப்டனும் ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறார். அடுத்து பார்த்தா நம்ம ரஷ்ய கேப்டன்
பூமியோட இருக்கிற அந்த தொடர்பு துண்டாய் போச்சு. இதுக்கு காரணம் நம்ம ஸ்டேஷனுக்கு மேல இருக்கிற அந்த ரேடியோ சிக்னல் ஆல்டனால பிரச்சனை. அதை கொஞ்சம் சரி பண்ணணுங்கிறாப்ல. பொதுவா இந்த மாதிரி வெளியில போய் சரி பண்ற வேலையை அமெரிக்க கேப்டன் தான் பாப்பான். இப்ப கூட அதுக்காக தான் யூனிஃபார்ம் போட்டு தயாராகிறான். யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு வர நம்ம ரஷ்ய பொண்ணு டப்புனு முத்தா கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த லெவலுக்கு லவ் பண்றா போல சேஃபா போயிட்டு வான்னு நம்ம ஹீரோயினும் அவர் கிளம்புறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, பத்திரமா இருன்னு அட்வைஸ் போட்டுட்டு அவர் கிளம்புறார். ஒரு வழியா உள்ள இருந்து வெளியில வரார். ஒரு பெல்ட் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை நிக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டு சேஃபா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்போ ஆண்டனா பக்கத்துல வரைக்கும் போகணும். எம்மா ஏதாவது கம்பெனி கொடுமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் அது இதுன்னு பேசிக்கிட்டு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. மெதுவா தலைவன் முன்னேறிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாப்ல. ஒரு வழியா மேல வந்தாச்சு, நெருங்கியாச்சுங்க. அதுக்குள்ள பூமியை பாருங்க, எவ்வளவு அழகா ப்ளூ கலர்ல இருந்த பூமி இப்ப செவந்து போயிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? பெரும்பாலும் ஏவுகணைகளை போட்டு அணு ஆயுத தாக்குதெல்லாம் நடத்தி கீழே மோஸ்ட்லி எல்லாரும் அழிஞ்சு போயிருக்கணும். அதையும் தாண்டி யுத்தத்துல பொழைச்சவங்க எல்லாம் அந்த அணு கதிர் வீச்சினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கேன்சர் வியாதி கண்டிப்பா முழுமையா அவர்களை தாக்கி இருக்கும். கதிர்வீச்சு அபாயம் தாக்கி இருக்கும். இவ்வளவு பிரச்சனை பூமிக்கு உண்டு. இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்க சீனியரும் ரஷ்ய சயின்டிஸ்டும் நேருக்கு நேரா பார்த்து பேசுறாப்ல ஒரு வாய்ப்பு. ரெண்டு பேரும் உனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு இல்லன்னு அப்படியே பெப்பன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம சீனியருக்கு டவுட். இவங்க மேல ஒரு சந்தேகத்தோடயே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சீனியர். வேவ் பாக்குறார் சீனியர், அமெரிக்க சீனியர். அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் இவங்கள சந்தேகமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மேல நடக்க போற விருதம் தெரியாம ஆண்டனா பக்கத்துல வரைக்கும் நம்ம அமெரிக்க கேப்டன் வந்துட்டாருங்க. ஆண்டனா பக்கத்துல வந்து செக் பண்ணி பார்த்தா ஆண்டனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்ல போனா பூமியில இருந்து ஆண்டனா வரைக்கும் சிக்னல் எல்லாம் வருது. ஆனா நடுவுல எவனோ செட்டப் பண்ணிருக்கான். சிக்னல் லைனையே எவனோ கட் பண்ணி விட்டுருக்கான் போல தெரியுது. கட் பண்ணி விட்டுருக்கிறது வேற யாரும் இல்ல, சாட்சாத் ரஷ்ய கேப்டனோட உத்தரவின் பேர்ல ரஷ்ய சயின்டிஸ்ட் தான் இப்ப கட் பண்ண வந்திருக்கான். ஆனா அவனுக்கு கட் பண்றதுக்கு மனசே வரலங்க. ஏன்னா இந்த லைனை கட் பண்ணிட்டா நம்ம ஹீரோயினும் வெளியில போன அமெரிக்க கேப்டன் பேசிட்டு இருக்காங்கல்ல, அது கட் ஆயிடும். யோசிச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணலாம்னு. இங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க. டப்புனு மனசு இல்லாம கேப்டன் உத்தரவு போட்டாருன்னு ரஷ்ய சயின்டிஸ்ட் அந்த வயரை கட் பண்ணி விட்டுறாரு. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பதிலா டம்மி வயரை போட்டு விட்டுறாரு. ஒண்ணுமே நடக்காத மாதிரி சமாளிச்சிடறாரு. இந்த பக்கம் கனெக்ஷன் கட் ஆனதுனால எல்லாரும் பதறாங்க. ரஷ்ய பொண்ணு கூட பதறா. இதுக்கு மத்தியில அங்க பாருங்க, மேல நம்ம பைய தத்தளிச்சிட்டு இருக்காரு. ஆண்டனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு தெரிய வருது. இதுக்கு பக்கத்துல அங்க இருக்கிற ஒரு கை மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு ஹேண்ட் உள்ள இருந்து அதை கண்ட்ரோல் பண்றது நம்ம கேப்டன் தான். அந்த ஹேண்டை வச்சு நம்ம பையில ஓங்கி ஒரு இடிச்சதுல அப்படியே கைப்பிடி இல்லாம எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டு வானத்துல வட்டமிட ஆரம்பிக்கிறார். ஐயோ இவங்க பதறிக்கிட்டு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஜன்னல் வழியா அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் பாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது சீனியரோட கண்ணில் தான் படுறாப்ல இவர் தட்டு தடுமாறி அந்த பக்கம் போறது. அதை பார்த்ததும் அவர்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரஷ்ய பொண்ணு கிளம்புறா. இல்ல அது முட்டாள்தனம், இந்நேரம் அவர் இறந்து போயிருப்பாருன்னு கூட இருக்கிறவங்க அதை தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை இந்த பக்கம் நம்ம சீனியர் மேட்டர் எடுத்து சொல்லி இனிமே காப்பாத்தி பிரச்சனை இல்ல, இறந்து போயிருப்பாருன்னு எடுத்து சொல்றாரு. அந்த பக்கம் ரஷ்ய பொண்ணும் தன் ரசிகர்கள்கிட்ட இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரை காப்பாற்ற முடியும், அவரோட ஷூட்ல நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு 8 மணி நேரம் அவரால் தாக்கு பிடிக்க முடியும், அவரை காப்பாத்துறதுக்கு வெளியில போறேன்னு பேசிட்டு இருந்தா அது முட்டாள்தனம் இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயும் அந்த பொண்ணு கேட்காதனால வேற வழி இல்லாம இந்த மாதிரி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. மாத்தி பாம்பு போட்டுக்கிறாங்க. எனக்கு ரஷ்ய கவர்மெண்ட் கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்குது, எப்படியாவது இந்த ஸ்டேஷனை கண்ட்ரோல் எடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, யாரை வேணாலும் கொல்லுன்னு உத்தரவு வந்திருக்குது. சோ வர்ற உத்தரவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு குண்டை தூக்கி போடுறார். ஆக இந்த அம்மாவோட காதலனை அமெரிக்க கேப்டனை இவங்க தான் கொண்டு இருக்கிறாங்கன்றது தெரிய வந்துகிட்டு அவங்க ரொம்ப பதறாங்க, வருத்தப்படுறாங்க. சே இப்படி ஒரு பொழப்பா, இந்த மாதிரி உத்தரவு அங்க வந்திருந்தாலும் அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு உத்தரவு கண்டிப்பா அமெரிக்கர்களுக்கு வந்திருக்கும். அவங்க முந்திக்கிட்டு நம்மள ஒரு ஆளை கொல்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டு அவங்கள ஒரு ஆளை கொண்டுட்டேன், நான் என் கடமையை தான் செஞ்சேங்கிறாப்ல ரஷ்ய கேப்டன். இவளுக்கு அதுல உடன்பாடு இல்ல. நம்மளாம் சயின்டிஸ்டுங்க, எவ்வளவு பெரிய வேலை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கிறோம், இப்படி ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்காக இல்ல, அவங்களும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன கேரண்டி இருக்குங்கிறாப்ல இவங்க கேக்குறாங்க. சே பண்ண தப்ப நியாயப்படுத்தி தயவு செய்து பேசாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கோவமா கிளம்பிடுச்சு. அதுக்குள்ள இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெட்ல தூங்குற இடத்துக்கு அவன் வரான். அங்க ஒரு ஷீட்டை போட்டு மூடிட்டா உள்ள என்ன பேசிட்டு இருக்காங்கிறது வெளியில கேட்காத போல. சோ அப்படி மூடிக்கிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யர்களுக்கு இந்த மாதிரி உத்தரவு வந்திருக்கலாம், நமக்கு வந்தாப்ல அவங்க முந்திக்கிட்டு நம்மள ஒருத்தரை நம்ம கேப்டன் ஆல்ரெடி கொண்டுட்டாங்க, நம்மளையும் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாம ஒன்னா ஒத்துமையா இருக்கணும், முந்திக்கிட்டு நாம கொல்லணுங்கிறாப்லாம் பேசிட்டு இருக்கான். என்ன முட்டாத்தனமா இருக்கு, அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாதுங்கிறா இவ. அதுக்கு மத்தியில ரஷ்ய பொண்ணு அங்க வர, எப்படி இருக்கிறீங்க, நான் இவ கூட கொஞ்சம் தனியா பேசணுங்கிறா. அந்த பையன் போக மாட்டேங்கிறா, எதுவா இருந்தாலும் சேர்ந்தே சொல்லுங்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த அம்மா பேசான்னு புரிஞ்சுக்கிட்டு நீ போப்பா நான் வரப்பானுங்கிறது அனுப்பிச்சு வைக்குது. சரி என்ன மேட்டர் விசாரிச்சா, இங்க பாரு ஓப்பனா சொல்லிட்டு தந்தம்மா, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் யுத்தம் நடக்குது, அதனால இந்த ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லி 2 அரசாங்கமும் உத்தரவு போட்டிருக்குது, நமக்குள்ள சண்டையெல்லாம் வேண்டாம்,
பழைய ஆட்களை என்னால நம்ப முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருக்கிறாங்க, நீ புது பொண்ணு, உன்னை நம்பலாம், என்னோட டிராக்கிய உனக்கு தரேன், உன்னோட டிராக்கிய எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டா ஒரு அமெரிக்க டிராயரை நான் ஓபன் பண்ணி பார்க்கணுங்கிறாங்க அந்த அம்மா ரஷ்ய லேடி. எதுக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே இவளும் சாவியை தேடி பார்த்தாப்புல ஒரு ஆக்டிங்க போட்டு ஐயோ சாவியை காணாம மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழகா நடிக்கிறா. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி உத்தரவு வந்திருக்குது இல்ல, எங்களை கொல்ல சொல்லி, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க அந்த மாதிரி உத்தரவெல்லாம் வரலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லி சமாளிக்க பாக்குறா. ஆனா மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்குது இவ போய் சொல்றாங்கிறது. அதையும் அந்த அம்மா புரிஞ்சுக்குது. அப்புறம் பேச்சு வழக்குல இல்ல உண்மைதான் இந்த மாதிரி உத்தரவு வந்துச்சு, ஆனா நாங்க அதை செய்யணும்னு முடிவு பண்ணல, அப்படியெல்லாம் செய்யவும் மாட்டோம்னு பேசிட்டு இருக்கிறா. பரவாயில்ல, மேட்டரை ஓப்பனா ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி, அதுலயே நான் உன்னை முழுமையா நம்புறேன்றதை புரிஞ்சுக்கிறேன். இப்ப பூமியில மாத்தி மாத்தி அணு ஆயுதங்களை வச்சு தாக்கிட்டு இருப்பாங்க, அணு ஆயுத கதிர்வீச்சுல நிறைய பேருக்கு கேன்சர் வந்திருக்கும். நீ என்ன பண்ற, நான் கொடுத்த ரஷ்ய சாவி எடுத்துட்டு போய் ரஷ்யர்களோட டிராயரை ஓபன் பண்ணு, அதுல எங்க சயின்டிஸ்ட் நிறைய நோட்ஸ் புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். கேன்சரை குணப்படுத்துற மருந்து அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல, கதிர்வீச்சு அபாயத்தை குணப்படுத்துற மருந்து அதையும் கண்டுபிடிச்சிருக்கான் போல, அது சம்பந்தமான குறிப்புகள் எல்லாம் அதுல இருக்கும், அதை எடுத்துக்கோ, சாம்பிள்ஸ் எடுத்துக்கோ, இங்க இருக்கிற நம்ம ராக்கெட்ல ஏறி பூலோகத்துக்கு போய் சேர்ற வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல யாரையும் அம்போன்னு விட்டு நான் போக மாட்டேங்கிறா. இல்ல நீ போய்தான் ஆகணும், எங்க 4-5 பேருக்காக நீ யோசிச்சேன்னா பூமியில இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இந்த மருந்து போய் சேராது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிற இந்த இடத்துல இந்த மருந்தை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை மறுபடியும் ஆளுவாங்க, மறுபடியும் ஒரு உலக ஆர்டர், ஒரு உலக தரவரிசை பட்டியலே மாற போயிடுது, இதையெல்லாம் தடுக்கணும்னா நீ அந்த மருந்தோட எடுத்துட்டு போய் பூலோகத்துக்கு எல்லாருக்கும் அதை ஃப்ரீயா கொடு, எந்த கார்பரேட்டும் கவர்மெண்ட் கிட்டே அதை கொடுக்காத, எல்லாருக்கும் மத்தியில பொதுமக்களுக்கு மத்தியில் அதை ரிலீஸ் பண்ணுன்னு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தனியா போக மாட்டேன், உங்களெல்லாம் விட்டு போக மாட்டேன் அழுதுட்டு இருக்கிறான். முட்டா மாதிரி பேசாத, இங்க இருந்து நான் கொஞ்சம் நேரத்துல பிரச்சனை ஆயிடும், எல்லாரும் இறந்து போயிடுவோம், நீ இறந்து போயிடுவேன், பல ஆயிரக்கணக்கான உசுரை காப்பாற்றுற ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கொன்னு அட்வைஸை போட்டு கிளம்புறாங்க. போற வழியில ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஒரு மிஷினை கையில எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ இவ ஏதோ நோடு 0ன்னு ஒரு டிராயர் இருக்குது போல, அந்த டிராயரை திறந்தாதான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல, கேன்சருக்கான மருந்து கூட அதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீ போய் தேடி எடுக்கிற வரைக்கும் ஒரு தற்காலிகமான டைவர்ஷனை, ஒரு கவன சிதறலை நான் உருவாக்க முயற்சி பண்றேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சாவி இந்த தடவை மாத்தி கேட்க நம்ம ஹீரோயினை நம்பி சாவியா மாத்திக்கிறா. ரஷ்ய கீ இவளுக்கு வந்துருச்சு, இவளோட கீ அங்க போயிடுச்சு. இவ ஒவ்வொரு டிராயரா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கத்தான் நம்ம ரஷ்ய பொண்ணு போனால அவ என்ன பண்றானா, அந்த ஸ்டேஷனுக்கே ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளை பண்ணும்ல, அந்த ஆக்சிஜன் லைனை கட் பண்ண போய் நிக்கிறா. ரஷ்யர்கள் 2 பேர் அங்க நிக்கிறாங்க. என்னடி பண்ற, அவசரப்படாத, நீ இப்ப ரிலீஸ் பண்ண போறது பியூர் ஆக்சிஜன் கேஸ், ஆக்சிஜன் மட்டும் இல்ல, இப்ப ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மொத்தமா வெடிச்சு ரேஞ்சுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யர்களோ இங்க பாரு, நாம வரக்கூடிய அரச கட்டளையத்தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம், சொந்த பந்த பாசத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்ல அப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்ன டிராயரை ஓபன் பண்ணிட்டு இருக்கிற, என்ன எதுன்னு கேட்டா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். எப்படியாவது நோட் 0 நான் கண்டுபிடிக்கணும், கேன்சருக்கான மருந்து அதுல இருக்காமே அப்படின்னு பேசிட்டு இருக்க. எது நோட் 0வா, அப்படி ஒண்ணு இங்க இல்லவே இல்லையே, இல்லாத தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போறா சீனியர். அதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. நோட் 0ன்னு ஒரு லாயரே இல்லையா, ஒரு டிராயரே இல்லையா, அப்ப என்ன அர்த்தம், அவங்க என்ன பொய் சொல்லி இருக்காங்க, என்ன பொய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோ, ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா கையில ஒரு ஸ்பேனரை வச்சுக்கிட்டு பக்கத்துல வந்தா ஸ்பேனரால் அடிப்பேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நண்பர் சொல் பேச்சு கேட்காம பக்கத்துல போக ஸ்பேனரை விட்டு அடிக்க முயற்சி பண்ண, அதே சமயம் இந்த பக்கம் இதை பாக்குற நம்ம சீனியர் அவங்க உசுரை காப்பாத்துறத நினைச்சு பின்னாடி இருந்து ஏதோ தலையில ஓங்கி ஒரு அடிங்க, அடிச்ச அடியில ரத்தம் செரிக்க ஆரம்பிச்சிருச்சு, சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து ரசிகர்களே பயந்து போய் ரத்தத்தை கட்டுப்படுத்துறாப்புல அப்படியே கொண்டு போய் ரூம்ல படுக்க போடுறாங்க. இப்படி ஆயி போச்சுன்னா இந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி நடக்குது, பட் எதுவும் உருப்படியா நடந்தாப்புல தெரியல. இந்த பக்கம் என்னடா அவ்வளவு ஓங்கி அடிச்சுட்ட அப்படின்னு நம்ம ஹீரோயின் வேற விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாரு வேற வழி இல்ல, பார்த்தா அந்த ரசிகர்களே வந்தம்மா அடிக்க ப்ராப்ளம் தெரிஞ்சு பேனிக் ஆராப்ல தெரிஞ்சு ஒட்டுமொத்த ஸ்டேஷனையும் விட்டா எரிச்சிருப்பா, அவங்க உசுறு மட்டும் இல்ல ஸ்டேஷன் முக்கியம், நம்ம உசுறு முக்கியம், அதுக்காக அடிச்சுட்டேன் அப்படிங்கிறா. யாரு, நம்ம சீனியர் சொல்றான். சரி போய் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல அடி பலமான அடி, கண்டிப்பா அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, மூளை கலங்கி போயிருக்கும், கண்டிப்பா செத்து போயிருப்பா, இப்ப அவங்க பழிவாங்கிறதுக்கு நம்மள கொல்றதுக்காக வருவாங்க, அதுக்கு முன்னாடி நாம ஒளிஞ்சுக்கணும்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. இவளுக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் சரின்னு ஒத்து வர. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்மள ஒருத்தி அவங்க அடிச்சு கொண்டு போட்டாங்க, பதிலுக்கு நாமளே இப்ப செஞ்சாகணும், ஆல்ரெடி கேப்டனை போட்டாச்சு, மீதி இருக்கிற அந்த 2 அமெரிக்கர்களையும் கொன்னுட்டு இந்த ஸ்டேஷனை நாம கண்ட்ரோல் எடுக்கணும்னு பேசுறாப்ல. இதுக்கு ரஷ்ய சயின்டிஸ்ட் ஒத்துக்கவே இல்லை. ஆனாலும் வேற வழியில இதை செஞ்சாகணும், நீ செய்ய வேண்டாம் நான் செய்யறேன், நீ அமைதியா வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் சொல்லிவிட்டு அவர் இந்த பக்கத்துல கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டு கிளம்புறார். இந்த பக்கம் பார்த்தா என்ன பண்ணணும் தெரியாம ரஷ்ய சயின்டிஸ்ட் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஷனோட வெளிப்புறத்தை பாக்குறாப்ல கேமராஸ் இருக்குது. அந்த கேமரால பார்க்கும்போது இந்த சோலார் பேனலுக்கு பக்கத்துல ஏதோ ஒன்னு நிக்கிறாப்ல தெரியுது. நல்லா உத்து பார்த்தா ஸ்பேஸ்ல எங்கேயோ அவர் மிதந்துகிட்டு இருக்கிறாரு, இறக்க போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்க கேப்டன் தொங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல, எதையோ ஒன்னு பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறார். ஆள் அங்கதான் இருக்கிறாரு, உயிரோட தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே ஹேண்ட், எந்த ஹேண்ட்
ஹேண்டை வச்சு அடிச்சு தள்ளினாங்களோ அதே ஹேண்டை வச்சு இப்போ ஹெல்ப் பண்ணி நல்லபடியா உள்ள கொண்டு வர முயற்சியில ரஷ்ய சயின்டிஸ்ட் இப்ப இறங்கி இருக்கிறார். கொஞ்ச நேரத்துல அவர் உள்ள வந்துடலாம், நம்ம நம்பலாம். அந்த கேப்ல இங்க பாருங்க, கொலை பண்றதுக்காக அங்க இங்க தேடிட்டு இருக்கும்போது மூட்டைகளுக்கு மத்தியில சீனியர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல நம்ம பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவளை பிடிக்க போற சமயம் நல்ல வேற நம்ம ரஷ்ய சயின்டிஸ்ட் அங்க வந்துடுறாரு. சத்தமே போடாம இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கோன்னு பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு மாத்தி விட்டுட்டு யாரும் இல்லைன்னு சைகை காட்டி சமாளிக்க பாக்குறாரு. யாரும் இல்லைன்னு இங்க சொல்லி சமாளிக்கிற சமயம் சீனியர் கிட்ட ஒரு குழந்தைங்க விளையாடுற கியூபிக்கல் ஒன்னு இருக்கும், அது மிதந்து இந்த பக்கத்துல வருது. அப்ப அவங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான், மூட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சாப்ல. உடனே அவனை கொல்றதுக்காக அந்த பக்கம் போக சீனியரை காப்பாத்துறேன்னு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஒரு ஜம்ப் புடிச்சு தள்ளி விட்டுட்டு போக இப்போ ஹீரோயினை டார்கெட் பண்ணி கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேளை கையில ட்ரில்லிங் மிஷினோட அந்த இடத்துக்கு அமெரிக்க கேப்டன் வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு நம்ம பசங்களை காப்பாத்திட்டாரு. இப்போ அமெரிக்கல் 3 பேரும் சேஃபா தான் இருக்காங்க. ஆனா வந்தவ யார கேக்குறான் தெரியுமா? எங்க அந்த ரஷ்ய பொண்ணு தான் காதலி எங்கன்னு தான் விசாரிக்கிறார். எல்லா பேரும் அமைதியா இருக்காங்க. என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ இறந்துட்டாங்கிற உண்மையை நம்ம ஹீரோயின் எடுத்து சொல்றாங்க. ஐயோ இல்ல, இது தாங்க முடியாதுன்னு அப்படியே பதறாரு. இருக்கிற எல்லாரையும் கொலை பண்றதுக்காக ரஷ்ய கேப்டன் முயற்சி பண்ணான்ல, அப்ப அவன் தான் தான் காதலியை கொண்டு இருக்கணும்னு முடிவு பண்ணி அவன் இருக்கிற ரூமுக்குள்ள போய் கலவை சாத்திட்டார். இவர்கிட்ட ட்ரில்லிங் மெஷின் இருக்குது. அவன் கூட சண்டை போடுறதுக்கு களத்துல இறங்குறார். பதிலுக்கு அந்த ஆளும் சண்டை போடுறான். சொல்ல போனா அவன் ராணுவத்துல வேலை பார்த்ததுனால நம்ம பையில போட்டு அடிச்சு புரட்டி எடுக்கிறாரு, பந்தாடுறாரு. எவ்வளவு அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப அவன் கூட சண்டைக்கு போய்கிட்டே இருக்கிறாப்ல அமெரிக்க கேப்டன். ஆனா ரஷ்ய கேப்டன் விடுறாப்ல தெரியல, நல்லா அடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்ல. அதே சமயம் நடக்கிற கூத்தெல்லாம் வெளியில இருந்து நம்ம அமெரிக்க சீனியர், ஹீரோயின், ரஷ்ய சயின்டிஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா இல்ல, அங்க இருக்கிற நட்டு போல்ட கலட்டி கதவை திறந்து எப்படியாவது உள்ள போய் அவங்க சண்டையை நிப்பாட்டலாமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேப்ல இவர்கிட்ட இருந்த ட்ரில்லிங் மிஷினை அவன் புடுங்கிடுறான். புடுங்கி அமெரிக்க கேப்டனோட வயிற்றுலயே ட்ரில்லிங்க வச்சு ஓட்ட போட்டான். தான் சாகர தருவாயில கூட ஒளிய வச்சிருந்த கத்தி எடுத்து ரஷ்ய கேப்டனோட கழுத்துல ஒரு சொருகி 2 நாட்டு கேப்டங்களும் கட்டி பிடிச்சாப்லயே சம்பவ இடத்துல செத்து போய் அப்படியே மிதக்கிறானுங்க. புவி ஈர்ப்பு விசை இல்லங்கிறதுனால மிதக்கிறாங்க. வெளியில இங்க இருந்து இதை கூத்தையெல்லாம் பார்த்து ஐயோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க நம்ம ஆட்கள். இறந்து போனவங்களோட பாடிஸை அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்து என்னங்கிறத யோசிக்கணும். யதார்த்தமா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போகும்போது நோடு 0ன்னு ஒரு டிராயர் இருக்குதுங்க. அப்ப அந்த ரஷ்ய பொண்ணு சொன்னது நிஜம். ஆனா நோடு 0ன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அமெரிக்க சீனியர் ஒருத்தவன் பொய் சொல்லியிருப்பான். ஐயோ, அப்ப அந்த அம்மா சொன்னது நிஜம்தானா? நோடு 0ன்னு ஒரு டிராயர் இருக்குது, அதுக்குள்ள ரஷ்யர்கள் கண்டுபிடிச்ச கேன்சருக்கான மருந்து இருக்குது, அதை எடுத்துட்டு ராக்கெட்ல நீயே பூலோகத்துக்கு போ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு ஸ்டேஷனையே மொத்தமா காலி பண்ணலாம் நினைச்சிருந்தாங்க. ஏன்னா தான் காதல இறந்து போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு. அவங்க சொன்னதுல எதுவுமே பொய் இல்ல, எல்லாம் நிஜம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு செம கோவத்துல சீனியரோட பெட்ரூம் பக்கம் வந்து பார்த்தா பெட்ரூம்குள்ள ஸ்பேஸ் மாஸ்க், ஸ்பேஸுக்கு போகும்போது பயன்படுத்துற அந்த ட்ரெஸ், ராக்கெட்ல போறதுக்கு தேவையான ஐட்டங்கள்னு எல்லாத்தையும் எடுத்து ஒளிய வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியாம அந்த ராக்கெட்ல ஏறி அவன் மட்டும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறான். யாரு? அமெரிக்க சீனியர். ஆனா இங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாண்ட்விச் போட்டுட்டு இருக்கிறாப்ல பாருங்க. நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே நடக்காதாப்ல போய் பேச்சு கொடுக்குறா. சாண்ட்விச் அவர் கேட்க சரி போடுன்னு பக்கத்துல வந்து நிக்கிறா. அந்த ரஷ்ய பொண்ணு சொன்னாலே ராக்கெட்ல ஏறி போயிடுன்னு, அதுவும் மருந்து எடுத்துட்டு. அப்படி ஒரு மருந்தே இல்லவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு டிராயர், நோடு 0ன்னு ஒரு டிராயரும் கிடையாது. ஒரு காலம் அதெல்லாம் உண்மையா இருந்தா மருந்து எடுத்துட்டு எங்களெல்லாம் அம்மோன்னு விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு பூமிக்கு போயிடுவேல்ல, நாங்கெல்லாம் செத்து போயிடுவோம், நீ மட்டும் பூலோகத்துக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி போய் இறங்குவேன், எல்லாரும் உன்னை ரட்சகரை பாக்குறாப்ல பாப்பாங்க இல்ல அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவ அப்படியே அவன் கூட பேச்சு கொடுக்கறாப்லயே அங்க இருக்கிற கத்தியை கவனிக்கிறான். ஆனா அவன் கத்தி எடுத்து இந்த பக்கத்துல ஒளி வச்சுக்கிறான். சாண்ட்விச் போடுறதுக்கு ஏதோ ஒரு டின்னர் திறக்கணும், அதை திறக்கிறதுக்கு கத்தி வேணும், அந்த கத்தியை கொடு அப்படின்னு கேட்க முழிக்கிறான். பக்கத்துல இருக்கிற பிளாஸ்டிக் கத்தியை யூஸ் பண்ணுன்னு கேட்க இல்ல எனக்கு அந்த கத்தி தான் வேணும்னு இவ கேட்கறா. சரின்னு வேற வழி இல்லாம கொடுக்க போறேன், ஆனா நடுவுல வச்சுக்கிறான். இதுக்கு மத்தியில பின்னாடி நம்ம அமெரிக்க சயின்டிஸ்ட் இருக்கிறார். நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும், கொஞ்சம் வெளியில போன சொன்னதும் சரி ஏதோ பேச போறாங்க நாடு சம்பந்தமான ரஷ்ய சயின்டிஸ்ட் அங்க இருந்து போக பாக்குறார். ஆனா அவர் இருக்கிறதுனாலதான் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கிறா. அவங்கிட்ட எப்பா தயவு செய்து போகாத, இங்கே இரு அப்படிங்கறத ரஷ்ய மொழியில சொல்றா. நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம், நாம சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு அழுத்தி சொல்றா. அந்த முக்கியங்கிற வார்த்தையை ரஷ்யால சொல்லி கொடுத்தது யாரு? இறந்து போன அந்த ரஷ்ய பெண்மணி தான். இவங்க என்ன பேசிக்கிறாங்கிறதையும் ரஷ்ய சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறாப்ல. அவர் போமாட்டேன்னு அங்க நிக்கிறார். அப்போ நம்ம சீனியர் என்ன சொல்றான் பாருங்க, அமெரிக்க சீனியர், இங்க பாரு, இந்த ஸ்டேஷனோட ஆக்சிஜன் சிலிண்டரை நான் கட் பண்ணி விட்டுட்டேன், ஆக்சிஜன் சப்ளை இங்க வரல, இப்ப எல்லாத்தையும் ரீபூட் பண்ணி சரி பண்ணி மறுபடியும் ஆக்சிஜனை கொடுக்கறது எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால அடக்கி வாசிங்க என்ன அப்படின்னு அசால்ட்டா மிரட்டுறாரு. ஆனா அந்த பயலுக்கு தெரியாது நம்ம ரஷ்ய சயின்டிஸ்டுக்கு கூட இவன் சொன்ன எல்லா விஷயமே பண்ண தெரியும்னு. அதெல்லாம் எனக்கும் பண்ண தெரியும்னு சொன்னதும் அப்ப தன்னோட முக்கியத்துவம் இங்க இல்ல, தான் அவசியம் இல்ல, தன்னை அவங்க கொண்டுடுவாங்கன்னு முந்திக்கிட்டு கத்தி எடுத்துட்டு இவளை கொல்ல வருவாங்க. டப்புனு உள்ள கையை கொடுத்து கையில குத்து வாங்கிக்கிறாரு ரஷ்ய சயின்டிஸ்ட். யாரை காப்பாத்துறதுக்கு? நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு. ஹீரோயின் அங்க இருந்த ஒரு கயிறு எடுத்து கழுத்துல ஒரு இறுக்கி அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம ஹீரோயின் ஒரு அமெரிக்க வீராங்கனை, அவங்களை கொல்ல நினைச்சது ஒரு அமெரிக்க சீனியர். இப்போ அதே அமெரிக்க சீனியரை ஒரு அமெரிக்க பொண்ணான நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் கொலை பண்றா. யாரோட உதவியோட? ரஷ்ய சயின்டிஸ்டோட உதவியோட. இருக்கு வேற வழி இல்லை. ஏன்னா அவன் நாடு முக்கியம்னு பார்க்கல, செல்ஃபிஷா தான் மட்டும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கறத அவனோட நோக்கமா இருக்குது. அவனோட நோக்கம் உன்னதமான நோக்கமா தெரியல. ஒரு வழியா கழுத்து நெரிச்சு அவனை கொன்னு போட்டாச்சு. இப்போ இங்க உயிரோட மிச்சம் இருக்கிறது அமெரிக்க சயின்டிஸ்டான நம்ம ஹீரோயினும் ரஷ்ய சயின்டிஸ்டான அந்த தாடிக்காரன் தான். கையில அடிபட்ட இடத்துல கட்டு போட்டு விடுறா. அப்புறம் அந்த ஆக்சிஜன் சப்ளைய மறுபடியும் ரீபூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியும் விட்டுறாரு. சோ ஸ்டேஷன்ல ஆக்சிஜன் சப்ளை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் கேன்சருக்கான அந்த மருந்து அதையும் எடுத்துக்கிறாரு. அப்புறம் இங்க இருந்து அந்த மருந்துக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல இருந்து சென்டும் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஷனே விழப்போகுது. ஏன்னா இந்த பூமியில இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு தேவையான சப்ளை அப்பப்போ வந்துகிட்டு இருக்கணும். அப்பதான் ஸ்டேஷன் மேல நிக்கும். இப்போ பூமியில வார் நடந்துட்டு இருக்கிறதுனால சப்ளை எல்லாம் கொண்டு வரதுக்கு ஆள் இல்லாம ஸ்டேஷன் எப்படி கொஞ்ச நேரத்துல அழிய போகுது. அதுக்கு முன்னாடி அங்க இருந்து எஸ்கேப் ஆனோம். முடிஞ்சளவு கூடிய வர அந்த மருந்து எடுத்துக்கிட்டு இவங்க பூலோகத்துக்கு போகணும். இப்போ அந்த ஏவுகணையில 2 பேர் வந்தாங்கல்ல ஸ்டார்டிங்ல. இப்போ 2 பேர் போகக்கூடிய அளவுக்கு அந்த ஏவுகணை இருக்குது. 2 சயின்டிஸ்டுகளுமே 2 நாட்டு சயின்டிஸ்டுகளுமே அதுல ஏறிக்கிட்டாங்க, மருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஜம்முன்னு கீழே போறாங்க. நல்லபடியா அவங்க பூலோகத்துக்கு போய் சேர்ந்தா இவங்க ஒத்துமையா இருக்கிறதுனால ஒத்துமையாவே அந்த மருந்தை பூலோகத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் பூலோகத்துல இருந்து அமெரிக்க கம்ப்யூட்டர்ல ஒரு மெசேஜ் வருது. என்னப்பா சொன்னதை பண்ணிட்டீங்களா? ஸ்டேஷன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சான்னு. அதே மாதிரி இங்க ரஷ்ய கம்ப்யூட்டர்ல ரஷ்யர்கள் மெசேஜ் போடுறாங்க. என்னப்பா ஸ்டேஷனை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு. ஆனா பதில் சொல்லத்தான் அங்க யாருமே இல்ல. இப்படி ஒருத்தர் மாத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்தா மொத்தமா சாக வேண்டியதான். பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லாம போக வேண்டியதான். அதுதான் நடக்குங்கிறத இந்த இடத்துல அருமையா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இங்க அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பூலோகத்துக்கு பயணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ராக்கெட்ல மருந்தோட. நல்லபடியா வந்து சேர்ந்தா எந்த நாட்டுக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுக்காம எல்லா நாடுகளுக்கும் பாதிக்கப்படக்கூடிய எல்லா பேருக்கும் போய் சேர்றாப்ல ஒரு பொதுவான மருந்தா இதை அறிமுகப்படுத்தினாங்கன்னா நாடு சுபிட்சமா இருக்கும், உலக சுபிட்சமாக இருக்கும். இல்ல அந்த மருந்து எனக்கு தான் முக்கியம், என் நாட்டுக்கு தான் முக்கியம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், ரஷ்யா ஃபர்ஸ்ட், இந்தியா ஃபர்ஸ்ட்னு இல்லாம எல்லாத்துக்கும் பொதுவான எல்லா நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த ஒரு இடத்துல அந்த மருந்து போய் இருந்தா நல்லது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொடுக்கறது வழக்கம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். வந்து பாருங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.